ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபி, திருநெல்வேலி ஸ்பெஷல் கத்திரிக்காய் போட்ட இட்லி சாம்பார். சின்ன வயசுலலாம் ஒரு பாட்டி வந்து தெருவிலலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு இட்லி சாம்பார். அந்த மாதிரியான ஒரு சிறுபருப்பு போட்டு இட்லி சாம்பார். அதில் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிருப்பாங்க. அன்றைக்கி நான் அது மட்டும்தான் ஊற்றலை. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி சாம்பாருக்கு. அம்மாவும் வீட்டில் இந்த மாதிரி வச்சு தருவாங்க. அந்த ரெசிபி தான் இது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா லைட்டாக வறுத்து கழுவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காய் வந்து முக்கியமானது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி, 2 பச்சை மிளகா, கேரட்டு. இப்போ உருளைக்கிழங்கும் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் இதில் தான் காய் எடுத்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் கழுவி இதை ஊற்றிட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் ஒன்றா போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. காயும் பருப்புமா சேர்ந்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி வெந்நீர் சேர்த்துக்கோங்க. வெந்நீர் சேர்த்துக்கிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். சிறுபருப்பு போட்டுக்கனால வெந்நீர் சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு கட்டியாகும். ஸோ 2 டம்ளர் வந்து வெந்நீர் சேர்த்துக்கோங்க. வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வச்சிடலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 3 மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ 1/2 ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பார் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து இதில் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஊற்றலை. ஏன்னா எனக்கு இது ஆல்ரெடி கட்டியாக தான் இருக்குது. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான நெல்லை இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.